அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்திற்கு போகும் 8 படிகள் என்று சொல்லப்படும் மலை பிரசங்கத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் 4 பாக்கிய வசனங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு உள்ளவைகள் மட்டுமல்ல, ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவாகிறதாகவும் இருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவனே தன் பாவங்களுக்காக வருத்தப்படுவான், துக்கப்படுவான். அந்த மாதிரியாக துக்கப்படுகிறவனே தன்னுடைய நிலைமையை உணர்ந்து பெருமைகளை அகற்றி தாழ்மையும் சாந்தமுமாய் இருப்பான். தன்னை விட மற்றவர்களை உயர்ந்தவராக மதிப்பான். அப்படி இருக்கிறவனே நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனாகவும் இருப்பான். எனவே இந்த 4ம் ஒரு மனிதன் தனக்குள் ஆக உருவாகிற ஒரு குணத்தை காண்பிக்கிற படிகள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். 3 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். சாந்த குணம் என்பது என்ன? அவன் ஏன் பாக்கியவான்? அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இப்பொழுதும் சாந்த குணம் என்பது என்ன? யார் என்ன சொன்னாலும் ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்கிறத சாந்த குணம்னு சொல்லலாமா? முடியாது. கோபமே வராம இருக்கிறத சாந்த குணம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் இந்த வேதாகமம் முழுவதிலும் ஒரு மனிதனைத்தான் சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னார். அவன்தான் மோசே. எல்லா மனிதரை பார்க்கிலும் மோசே சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு கோபமே வரவில்லையோ, அவன் எரிச்சல் படவில்லையோ, அவனுக்குள் கோபம் வந்தது. பொன் கன்றுக்குட்டியை இஸ்ரவேலர்கள் உருவாக்கி அதை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது கோபப்பட்டான். அந்த கற்பலகைகளை எரிந்தான். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யார் என்று கேட்டான். இவர்களை வெட்டுங்கள் என்று சொல்லி கொலை செய்ய அவன் சொன்னான். இது நியாயமான ஒரு கோபம், ரைச்சியஸ் ஆங்கர். இந்த கோபம் வந்தாலும் அவனுக்குள் பழி வாங்கும் எண்ணம் கிடையாது. கோபத்தை அவன் மனதிலே வைக்கவில்லை. எப்படி என்றால், அவன் மறுபடியும் தேவனிடத்திலே போகிறான். போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இந்த ஜனங்கள் உமக்கு விரோதமாக பெரிய பாவம் செய்தார்கள். அவர்களை மன்னிப்பீர் என்றால் மன்னியும், இல்லை என்றால் என் பேரையும் உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும். கோபப்பட்டான். ஆனால் அடுத்த நிமிடமே தான் அவர்களை மன்னித்து விட்டான். தேவனிடத்திலும் மன்னிப்பு பெற்று அவர்களுக்கு ஒரு நன்மை செய்கிறான். அதுதான் சாந்த குணம். தேவன் கோபப்பட்ட பொழுது கூட அவருடைய கோபத்தையும் இவன் தன் சாந்தத்தினால் அடக்கினான். ஆகவே சாந்தம் என்பது உணர்ச்சிகள் அற்றிருப்பது அல்ல. சாந்தம் என்பது உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருப்பது. நமக்கு காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம்,
யாரோ ஒருவர் அநியாயம் செய்யலாம், நமக்குள்ளதை வேண்டுமென்றே பறித்து கொள்ளலாம். அந்த நேரங்களில் நமக்குள் கோபம், எரிச்சல், கசப்பு, பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே சேர்ந்து வரும். ஆனால் ஒன்றும் என்னை ஆட்கொள்ளாதபடி அவை அனைத்தையும் அடக்கி, தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று காரியத்தை தேவனிடத்தில் விட்டுவிட்டு நான் சந்தோஷமாய் இருப்பதே சாந்த குணம். அந்த சாந்த குணம் உள்ளவர்களைத்தான் தேவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த சாந்த குணம் நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவை? பில்லி கிரஹாம் 3 ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். முதலாவதாக அவர் ஹோலி ஸ்பிரிட் என்ற ஒரு புஸ்தகத்திலே இந்த 3 ஆலோசனைகளையும் பில்லி கிரஹாம் நமக்கு தருகிறார். நாம் நமது உணர்ச்சிகள் தூண்டப்படும் பொழுது பேதுருவை போல் இருக்க கூடாது, உணர்ச்சி வசப்பட கூடாது. பேதுரு கெத்சமனேயிலே இவர்கள் எல்லாரும் இயேசுவை பிடிக்க வந்த பொழுது என்ன செய்தான்? பட்டயத்தை உருவினான், மல்குசின் காதை வெட்டிவிட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் சாவான் என்று சொல்லி அந்த மல்குசின் காதை அவர் சுகமாக்கினார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் உணர்ச்சிக்கு அடிமை ஆகாமல் இருப்பதே என்னில் சாந்த குணம் உருவாகுவதற்கு வழி. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் தேவன் பேரில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எதிலும் முதன்மை ஸ்தானத்தை நான் விரும்பக்கூடாது. முதன்மை ஸ்தானத்தை விரும்புவது பெருமை, அதற்கு எதிரானது தாழ்மை. வேதத்திலே எல்லா இடங்களிலும் சாந்தமும் மனத்தாழ்மையும் இணைந்தே வருகின்றன. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த மனத்தாழ்மை உள்ளவன்தான் சாந்த குணமுள்ளவனாய் இருக்க முடியும். யோவான் எழுதின 3ஆம் நிருபத்திலே அவன் ஒரு ஆளை பற்றி அங்கே எழுதியிருக்கிறான். 3 யோவான் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்தரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பாக்குகிறான். இந்த மாதிரி நான் முதன்மை ஸ்தானத்தில் இருப்பதையும் எனக்கு இஷ்டமில்லாதவர்களை எதிலும் பங்கெடுக்காமல் தடுப்பதும் சாந்தத்திற்கு எதிர்மறை. முதன்மையாயிருப்பதை நான் நாடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு விருந்துக்கு போனீன்னா ஒரு தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்துரு. அப்பந்தான் விருந்து பண்ணுறோம் வந்து, சிநேகிதனே ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறீர், வாரம் முன்னாலன்னு உன்னை கனப்படுத்துவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே பில்லி கிரஹாம் சொல்லும் முதல் ஆலோசனை, உணர்ச்சிகளை அடக்கு, அதற்கு அடிமையாகி விடாதே. இரண்டாவது அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், எதிலும் முதன்மை ஸ்தானத்தை
உனக்கு தேடாதே, நாடாதே, எதிலும் நீ மறைந்திரு என்பதே சாந்த குணம் உருவாக பில்லி கிரஹாம் சொல்லுகிற இரண்டாவது ஆலோசனை. மூன்றாவது ஆலோசனை என்னவென்றால், எல்லாரையும் அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்குள் இருக்கக்கூடாது. டாமினேட்டிங் ஸ்பிரிட். 4 பேர் பேசுனா நானே தான் பேசணும், நான் பேசுறது தான் எல்லாரும் கேட்கணும், வேற ஒருத்தனுக்கும் புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது, நான் சொல்றதான்னு அந்த மாதிரியாக எதிலும் ஒரு டாமினேட் பண்ணுகிற எண்ணம், அடக்கி ஆளுகிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. சில குடும்பங்களில் இதை பார்க்கிறோம். கணவன் அவன் எதுவென்றாலும் தான் சொன்னபடிதான் என்று நின்றாலும் குடும்பத்தில் குழப்பம். மனைவி எதுவென்றாலும் நான் சொல்வது படிதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அந்த வீட்டிலும் குழப்பம்தான். அந்த வீட்டில் சாந்த குணம் இருக்காது. அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளவும் முடியாது. அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். முதலாவதாக என்னவென்றால், நான் உணர்ச்சிகளுக்கு அடிமை ஆகக்கூடாது. இரண்டாவதாக, முதன்மை இடத்தை எல்லாவற்றிலும் நான் நாடக்கூடாது. மூன்றாவது, அடக்கி ஆளும் ஆசை எனக்குள் இருக்க கூடாது. இந்த 3ம் இருந்தால் எனக்குள் ஒரு சாந்த குணம் உருவாகும். இந்த சாந்த குணம் உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, ஏன்? யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 21 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு இடத்திலே வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை தேவன் ரட்சிப்பால் அலங்கரிப்பார். அந்த ரட்சிப்பு வருவதனால் அவன் ஏன் பாக்கியவான் என்றால், நரகத்தின் பிள்ளையாய் இருக்கிற ஒருவனை இந்த ரட்சிப்பு பரலோகத்தின் சந்தோஷத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறது. வேறு எதுவும் செய்ய முடியாத ஒன்றை இந்த ரட்சிப்பு அவனுக்கு செய்கிறது. ஆகையால் அவன் பாக்கியவான். சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுவதினால் அவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 22:26 வாசிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் ஏன் பாக்கியவான்கள் என்றால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைய உலகத்தில் திருப்தியை பார்க்கவே முடியாது. மாதத்திற்கு 50,000 சம்பளம் வாங்குகிறவனும் சரி, மாதத்திற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவனும் சரி, தன் மனைவி இன்னும் கொஞ்சம் சம்பாதித்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணுகிறான். உண்ணவும் உடுக்கவும் போதும் என்கிற மனப்பான்மை யாரிடத்திலுமே இல்லை. இன்னும் 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 என்று திருப்தி அடையாத நிலைமை. ஆகவே சாந்த குணம் ஒருவனுக்குள் இருக்கும் என்றால் அவன் திருப்தி அடைவான். அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவேதான் சாந்த குணம் உள்ளவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறோம்.
சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனம் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். திருப்தி, சமாதானம், மன மகிழ்ச்சி இவ்வளவும் உள்ளவனை பாக்கியவான் என்று சொல்லாமல் யாரை நாம் பாக்கியவான் என்று சொல்ல முடியும்? ஆகவேதான் சாந்த குணம் உள்ளவனை பாக்கியவான் என்கிறோம். இந்த பாக்கிய வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த பூமியை சுதந்தரிப்பது என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் முழுவதும் எனக்கு சொந்தமாகுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த பூமி முழுவதும் சொந்தமாகுமா? அப்படி என்றால் இந்த இடத்திலே தேவன் எந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார்? நாம் வேதத்திலே நாம் திருப்பி பார்ப்போம் என்றால் அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எதினால் நிறைந்திருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 33:5 பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் பூமியை சுதந்தரிப்பேன் என்றால் கர்த்தருடைய காருண்யத்தை சுதந்தரிப்பேன். கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். ஆகவே நான் பூமியை சுதந்தரிப்பேன் என்றால் கர்த்தருடைய காருண்யத்தை சுதந்தரிக்கிறேன். அந்த காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. இன்னும் நாம் இன்னொரு சங்கீதத்திலே வாசிக்கிறோம், பூமி எங்கும் உமது குமாரர்கள் பிரபுக்களாயிருப்பார்கள். என்னை பெரியவன் ஆக்குவது மட்டுமல்ல, என் குமாரர்களையும் பூமியிலே பெரியவர்களாக வைத்திருக்கும். ஆகவே சாந்த குணத்தினால் நான் பூமியை சுதந்தரித்தால் முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய காருண்யம் எனக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக சங்கீதம் 119:64 கர்த்தாவே பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் நான் தேவனுடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். பூமி தேவனுடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. பூமியை நான் சுதந்தரிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறேன். கிருபையால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமான் ஆகிறேன். நித்திய சந்தோஷத்திற்கு பங்காளி ஆகிறேன். பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும். ஆகவே சாந்த குணம் பூமியை சுதந்தரிக்க செய்கிறது. பூமியை சுதந்தரிக்கும் பொழுது அதை நிரப்பி இருக்கிற தேவ கிருபையை சுதந்தரிக்கிறது. அதனால் பரலோகத்தையும் சுதந்தரிக்கிறேன். எனவேதான் இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்றால் அதன் அர்த்தம் கிருபையினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இன்னும் பூமியானது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நான் கர்த்தரை அறிகிற நிறைவினால் நிறைந்த இந்த பூமியை சுதந்தரிக்கும் பொழுது அவரை நான் அறிந்து கொள்ளுகிறேன். உம்மை அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே தேவனை நான் அறிவதை சுதந்தரிக்கும் பொழுது நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். ஆகவேதான் பூமியை சுதந்தரிப்பவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். இந்த பூமியை சுதந்தரிப்பதற்கு 5 வழிகளை தாவீது தன் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறான். உங்களிடத்தில் ஒரு வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் சங்கீதம் 37 திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது வழி என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது. 37 சங்கீதம் 9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். தேவன் செயல்படட்டும் என்று அவர் ஒரு காரியத்தை முடிக்கும் வரை காத்திராமல் நானாக குறுக்கிட்டு
மனித ஞானத்தினால் செய்தால் நான் பூமியை சுதந்தரிக்க முடியாது. இரண்டாவது 11ஆம் வசனத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆகவே சாந்த குணம் இருந்தால் நான் பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். மூன்றாவதாக அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நீங்கள் கேட்கலாம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன் பூமியை சுதந்தரித்து கொள்ள வேண்டும்? அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் நான் ஜீவிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் நான் ஜீவிக்கும் பொழுது மட்டுமே பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். நான்காவதாக நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நான் நீதிமான் ஆக வேண்டும். அப்படி என்றால் நான் என் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என் பாவம் தேவன் மேலேயும் தேவனுடைய நீதி என் மேலும் வர வேண்டும். இந்த ஒரு பரிமாற்றம் நடைபெற வேண்டும். இது விசுவாசத்தினால் மட்டுமே நடக்கிற ஒன்று. நான் மனம் உடைந்து உண்மையோடு அழுது கண்ணீரோடு தேவனிடத்திலே, தகப்பனே, இந்த பாரம் என்னால் சுமக்க முடியவில்லை, இந்த பாவ பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது பாவியாகிய என் பாரத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியை எனக்கு தருகிறார். அப்படி நீதிமானானவன் பூமியை சுதந்தரித்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். கடைசியாக கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். கர்த்தருடைய வழியை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஒவ்வொரு திருமணத்திலும் நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனே பாக்கியவான். ஆகவே பூமியை சுதந்தரித்து கொள்ள 5 வழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லி இருக்கிறது. எனவே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சகோதரனே, உம்முடைய குடும்பத்திற்குள் நீர் சாந்தம் உள்ளவராய் இருக்கிறீரா? மோசே கோபப்பட்டாலும் அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி இவர்கள் தப்பிதத்தை மன்னியும் என்றான். தானும் மன்னித்தான். அந்த மன்னிக்கும் ஆவி உம்மிடத்தில் உண்டா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய சாயலை காட்டுகிற சாந்த குணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.